என்ன மாதவம் செய்தது இச்சிறுகொடி என்றான். திருவடியில் வந்து என்னுடைய இல்லத்தில் தங்கியதே திருக்குடி என்றார். பகவான கண்ணனை பார்க்கல, அவர் ஆழ்வார். ஆழ்ந்து 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 அந்த நாராயணனே நம்ம வீட்டுக்கு வந்ததான் தெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மாமியார் உட்கார்ந்து இருப்பாங்க, மகன் வரும்போது ஓரே இருப்பாங்க. அந்த மருமம் வரும்போது அப்படியே உடம்புலாம் ஆடும். மாமியாருக்கு மாப்பிள்ளையை பார்த்த உடனே உடம்பு நடுங்குது. திடீர்னு வரைக்கும் ஒரு போன் பண்றது இல்லையா அப்படின்னு போயிட்டு காஃபி போட்டு காலி டம்ளர் கொண்டாந்து போவேன். என்ன மாமி காலி டம்ளர் கொடுக்குறீங்க? அப்படியே நீங்க திடீர்னு வந்து நினைக்கிறீங்க, என் கையும் வரல காலும் வரல. ஒரு மருமக வந்ததுக்கு கையும் காலும் வரலைய. அந்த மாதவன் யாதவனா பகவானே வந்துட்டாருன்னா எப்படி இருக்கு அவருக்கு? திடீர்னு ஒரு நடிகர் வந்தாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது உங்களுக்கு பிடிச்ச நடிகர். ஒரு சினிமா நடிகரை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சி வருது. தெய்வத்தையே பார்க்கிறார். அதனால ஒன்றும் புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருக்கவங்க தான் ஒரு சிம்மாசனம் போட்டாங்க, கண்ணன் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கார். கண்ணனுடைய செம்பவள வாயழகை பார்க்கிறார், செங்கமல கண்ணழகை பார்க்கிறார், வில்லு மாதிரி வளைந்திருக்கிற புருவத்து அழகை பார்க்கிறார், விசாலமான நெற்றி அழகை பார்க்கிறார், திரண்டிருக்கிற முடியழகை பார்க்கிறார், கடன் தோல் அழகை பார்க்கிறார், பச்சைமா மலை போன்ற மேனியை பார்த்து அனுபவிக்கிறார் விதுரர். அப்புறம் ஏதாவது கொடுக்கணும் போல இருக்குது. வாழைப்பழம் ஒரு தார், பழத்தை எடுத்தார், பழத்தை உச்சி கீழே போட்டு தோலை கொடுக்குறார். எதுக்கு எழுதுகிறாங்க? தோலே கொடுக்குறார், தோலே வாங்கி சாப்பிட்டுக்கிறார். பஸ் டைம் கொஞ்சம் மாற்றலாம். 6 மணி. அப்புறமா ஒருத்தன் வந்து தோலை கொடுக்குறீங்களேன்னு அப்பதான் இதற்கு புரியுது. பழத்தை எடுத்து தோலை எடுத்துட்டு அந்த பழத்திலே கற்கண்டு சர்க்கரை தேன் கலந்து கொடுத்தார். பாயசம் அவங்க சாப்பிடாது போனா அது நான் என்ன பண்ணுவேன்? எனக்கே 1/2 மணி நேரமா பாயசம் ஞாபகம். பகவான் வந்து விதுரர் வீட்டுல தங்கனாரு வந்தாருன்னு சொல்லிட்டு போயிருக்கு கதை. எல்லாரும் வெளியலாம். ஆனா அந்த திருவடி எப்படிப்பட்டதுன்னா, அந்த திருவடி பெருமையை வந்து ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் எந்தெந்த இடத்துல அந்த திருவடி பதிந்தது என்பதை பற்றி ஒரு சுருக்கமா ஒரு 10 நிமிஷம் பேசணுமே. இதெல்லாம் நீங்க என் சேனல்ல கேளுங்க. யூடியூப் சேனல்ல போயிட்டு மேல்பள்ளிப்பட்டு கிருஷ்ணமூர்த்தின்னு போட்டீங்கன்னா வரும். அதுல திருவடி பெருமைன்னு பேசுது. அதெல்லாம் கேளுங்க, நிறைய கேளுங்க. நிறைய புதுசா பாக்குறவங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அனுப்புங்க. இப்பொழுது விருந்திக்கான ஏற்பாடுகளை லட்சக்கணக்கான பேரு
அர்த்தநாபுரத்திலிருந்து வந்தவங்களாம் இருக்காங்க. அதுல விதுரரை ஒதுக்கி ஒதுக்கி வைத்தாங்க. கண்ணன் வந்ததுனால யார் யார் ஒதுக்கி வச்சாங்களோ அவங்கெல்லாம் இப்ப விதுரர் வீட்டுக்கு வந்துட்டாங்க. விவரமா பேசுறதுக்கு நேரம் இல்லை. கிருஷ்ணதூது மட்டும் 5 நாளைக்கு பேசணும். நாங்க 115 நாள் பாரதத்துல ஆற்காட்டுல கிருஷ்ணதூது மட்டும் 7 நாள் பேசணும். 263 பாட்டு கிருஷ்ணதூது வெளியிட்டார். இரவியங் அதிர்போல் வீசும் இருசதத்த அருவான் உண்டு. அப்பொழுது தனி அறையில் உட்கார வைத்து கண்ணனுக்கு விதுரரை விருந்தளிக்கிறார். தலவாழை இலை போட்டு அந்த விருந்தினை ஏற்றிக் கொள்ளுகிறார். கண்ணனை சாப்பிடுகிற போது வாழை இலையில பாயசம் போடுறார். வாழையில பாயசம் ஒரு வாழ்ந்து 2 கையிலையும் இலையை பிடிச்சினார். இன்னும் அதிகமா போட்டார். திடீர்னு 2 கை முளைத்து இலையை பிடித்து கொண்டது. சதுர்புஜ காட்சி. विश्वाधारं गगनशत्रुजं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं गोपीकारमण गोविन्द गोविन्द. 4 கை சதுர்புஜ காட்சி. இலையில பாயசத்தை அதிகமா போடுறார். பாயசம்னு அதுக்கு ஏன் பேர் வந்தது? பால் கலந்து செய்யப்படுவதனால் பாயசம். அது திரவமா இருக்கணும். பாயசம் அப்படின்னா அப்படியே கையில் அள்ளி உறிஞ்சி சாப்பிடணும். பாயசத்தை நக்கி சாப்பிடணும். தேன் சாப்பிடுற மாதிரி. பாயசமா சொங்குல ஊற்றி கொண்டு கடகடன்னு குடிச்சு கூழ் குடிக்கிற மாதிரி கஞ்சி குடிக்கிற மாதிரி பாயசம் குடிக்கூடாது. அது செய்யவங்களுக்கு எம்மா கஷ்டமா இருக்கு. பாயசம் செய்யணும்னா இவ்வளவு அவங்க அதை சுவையா செய்யறாங்க. நெய்யில முந்திரலாம் வச்சுலாம் வண்டி என்னவோ கூடு அப்படியே கூழ் குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு போனா செஞ்சவங்களுக்கு எம்மா கடுப்பா இருக்கு. சாப்பிடுகிற போது சுவைத்து சாப்பிடணும். இலையில போட்டு கையில் அள்ளி உறிஞ்சி சாப்பிடுறார். இவர் அதிகமா போட்டார். குறுக்கு போய் திடீர்னு 2 கை நுழைத்து இலையை பிடித்துக் கொண்டது. விதுரருக்கு சதுர்புஜ காட்சி கொடுத்தார். गोपीकारमण गोविन्द गोविन्द. कन्ना 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 கோதையின் திருப்பாவை வாசகனும் பாவை உப்பிடம் குரல் கேட்டு கோதையின் திருப்பாவை வாசகனும் பாவை உப்பிடம் குரல் கேட்டு மொழி
மாலை மங்கைய இளங்கோடி மாகழி பதினாலை மங்கைய இளங்கோடி ஆகுடல் மடிவாதைகள் ஆகுடல் மடிவாதைகள் ஆவணி பொன்னாலே கோடி நன்னாலே அத்தனை திரிபாதை கண்ணான் அத்தனை திரிபாதை கண்ணான் அந்தியிடம் மாறி தந்தில் முகம் மாறி அந்தியிடம் மாறி தந்தையில் முகம் மாறி சிந்தையை சிலையாக சிந்தையை சிலையாக பொன்மகள் பாஞ்சாலி பூங்குழல் தனிக்காக பெண்களின் வடிவாக கண்ணன் வந்தான் பெண்களின் வடிவாக கண்ணன் வந்தான் பூமுக பாதனின் புகங்களை காத்தீரே புகங்களை காத்தீரே ஈரன் வடிவாக ஈரன் வடிவாக ஏழுச்சேலனுக்கு தோழமை பாதந்தே வாழவை வாழவை வாழிய பாடுங்கள் பலம் வந்து தேடுங்கள் வாழிய பாடுங்கள் பலம் வந்து தேடுங்கள் வந்தனே வாழ்ந்த வந்தனே வாழ்ந்த கோதையின் திருப்பாவை பாதகன் பாவை உப்பிடம் குரல் கேட்டு உப்பிடம் குரல் கேட்டு மாதவ திரியாழ்வார் மன்னர் குலத்தாழ்வார் ஓதிய மொழி ஓதிய மொழி கோபிகாரமண கோவிந்த